கடகராசிக்கு மனைவி அமையக்கூடிய ரகசியம். அதாவது ஆயில்யம் கடகராசி, புனர்பூசம் கடகராசி, பூச நட்சத்திரம் கடகராசி. ரெண்டு, அதாவது காதல் திருமணமா நிச்சயிக்கப்பட்ட திருமணமா அப்படின்னு சொன்னா குடும்பத்தின் கடகராசிக்கு குடும்ப பாசம் முக்கியம். அவங்களுக்கு குடும்ப பாசம் முக்கியம். காதல் இருந்தாலும் என் குடும்பம் ஏற்றுக்கொள்ளுமா என்ற கேள்வி மனதில் இருக்கு. காதலா இருந்தா கூட இன்டர்காஸ்ட் மேரேஜோவோ இல்ல வேற மேரேஜோனா என் குடும்பம் ஏத்துக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்கும். கடகத்தின் காதல் இதயத்தில் தொடங்கும், ஆனால் திருமணம் குடும்பத்தின் கதவை தாண்டித்தான் நடக்கும். இதயத்துல தொடங்குறது தான் காதல், யாரும் இல்லைன்னா. ஆனா குடும்பத்தோட முடிவுல தான் சில விஷயங்கள் இருக்கு. பாசமானவர் மனைவி எப்படி அமையும்? பாசமானவர், குடும்பத்தை முன்னிலைப்படுத்துபவர், கணவனுக்கு உணர்ச்சி பூர்வமான ஆதரவு தருபவர், உறவுகளை காப்பாற்ற நினைப்பவர், வீட்டில் அமைதி விரும்புவர், கணவனின் மனநிலையை கவனிப்பவர் அப்படின்னு கூட சொல்லலாம். நல்ல பண்புடன் அமைந்த மனைவி வாழ்க்கை துணை எல்லாத்தையும் மட்டுமல்ல, கணவனின் வாழ்க்கை வளர்ச்சியும் உயர்த்தக்கூடியவர் அப்படின்னு சொல்ல. உலகமே எதிர்த்து நின்னாலும் பரவாயில்லை, வீட்டுல நம்ம பக்கம் ஒருத்தரா இருந்தா போதும். கரெக்டா உலகமே எதிர்த்தாலும் நம்ம கோவில இப்படிதான் அப்படின்னு. நீங்க போக வேண்டிய கோவில் ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனை குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜன்ம பத்திரிகா. ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் வேதாத்மனாய வித்மஹே ஹிரண்ய கர்ப்பாய திமஹே தன்னோ பிரம்ம பிரஜோதயாது. நவகோள்களின் துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய சில ஒன்று, நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம ஜோதிடர் யுகத்துல பார்க்கிறோம். அதுல மிக முக்கியமான சில விஷயங்கள் அப்படிங்கிறது உண்டு. அதாவது என்னுடைய விஷயத்த நிறைய பேர் கூர்ந்து பார்க்கிறாங்க. நிறைய பேர் எனக்கே மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, சுவாமி உங்களுடைய ஒவ்வொரு கண்டென்ட்டும் உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கு கண்ணில் தண்ணி வராத ஒரு குறை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வார்த்தைகள் ஒன்னொன்றும் தெளிவாகவும் சரியாகவும் இருக்கிறது. வாழ்த்துக்கள். இன்பமே சுழுக எல்லோரும் வாழ்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கோட்பாடு. எல்லாரும் நன்னா இருக்கணும், மக்கள் எல்லாரும் இன்புற்று இருக்க வேண்டும், சந்தோஷமா இருக்கணும். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது உங்கள் ராசிக்கு மனைவியின் ரகசியம். இது முக்கியமா எல்லா 12 ராசிக்குமே தெரிஞ்சுக்கணும். ஆண்கள் அத்தனை பேருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ உன்னுடைய மனைவி எப்படி, உனக்கு விவாகரத்து ஆயிடுத்தா, அதாவது ராசி அப்படின்னு எடுத்துக்கும் போது உங்களுடைய திருமண வாழ்க்கை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமா ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. உங்களுக்கு மனைவி காதல் திருமணமாக வருமா, நிச்சயிக்கப்பட்ட திருமணம் வருமா, அல்லது 25 வயசுல 35 வயதுக்குள் திருமணம் நடந்த வாழ்க்கை நிலையாக இருக்குமா, 25 வயசுல இருந்து 35 வயசுக்குள்ள இப்படி கல்யாணம் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னா அந்த வாழ்க்கை உனக்கு நிலையாக இருக்குமா, அல்லது மனைவி உங்களுடைய பலமா பலவீனமா எப்படி இருப்பாங்க, உனக்கு சில பேர் பக்கத்துணையா இருப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி இருப்பாங்க. மாமியார் வீட்டில் உங்களுக்கு ஆதரவு இருக்குமா? சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இருக்காது. ஏன் வந்தான்னு நினைச்சுப்பாங்க சில பேர். வந்துட்டானே அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. சில பேர் வாங்க வாங்க மருமகனே சிரிச்சுட்டே இருப்பாங்க. உள்ள வந்துட்டு ஏன்டி உங்க வீட்டுக்காருக்கு வர வேலையே இல்லை, என்ன திடீர்னு நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒன்று வாயை திறந்து கேட்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமா மாமியார் அமையிறது. சில பேருக்கு மாமியார் அம்மா மாதிரி அமைஞ்சிடும், அது வேற விஷயம். அடி வாங்குற மருமகனும் இருக்கான், அதுவும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே போல உங்களுக்கு அவங்களுடைய ஆதரவு இருக்குமா? நாத்தனார் உறவு எப்படி இருக்கும்? எந்த வயதில் கணவன் மனைவி சண்டை வரலாம், எல்லாவற்றுக்கும் வீடியோவில் நீங்க கடைசி வரைக்கும் நீங்க பார்க்கலாம். பார்த்தால் எந்த ஆலயம் கூட செல்லலாம். ஒரு கணவன் மனைவி அப்படின்னு இப்போ ஒரு ராசிக்கு எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு மேஷ ராசிக்குன்னு எடுத்துக்கிறோம். அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் வரையில மேஷ ராசி. அப்ப அந்த மேஷ ராசி கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க வேண்டும், நன்னா இருக்கணும் அப்படின்னு சொன்னா எந்த ஆலயம் போகணும்? இப்போ கல்யாணம் நடக்கிறதுக்கு ஒரு கோயிலுக்கு போறீங்களா? கல்யாணம் நடக்கணும்னு சில கோயிலுக்கு போறீங்க, திருமணஞ்சேரி போறீங்க, எதுக்கு போறீங்க? கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க. நித்திய கல்யாண பெருமாள் கோவிலுக்கு போறீங்க. இந்த ஈசிஆர்ல இருக்க நிறைய பேர் மாலையெல்லாம் போட்டு சுவாமிக்கெல்லாம் தரிசனம்லாம் பண்ணிட்டு வரீங்க. எதுக்காக? நல்ல மனைவி கிடைக்கணும், நல்ல இது கணவர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க போறீங்க, ரைட். ஆனா அந்த கிடைக்கக்கூடிய வாழ்க்கை கொஞ்ச நாள்ல ஆனதுன்னு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் ஒன்னா இருந்து திடீர்னு அந்த உறவு கசந்து போயிடுறது. குழந்தைகள்லாம் வந்தும் சில மனைவிகள் என்ன பண்ணிடுறாங்க, கணவருக்கு தெரியாமல் வீட்டை விட்டு ஓடி போயிடுறது, ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது தெரிய அதுக்கப்புறம் குழந்தைகள் ஒரு பக்கம், இவங்க ஒரு பக்கம், நம்ம நிறைய விஷயங்கள் இதுலலாம் பார்த்துன்றோம். அப்போ உன்னுடைய ராசிக்கு உன் மனைவியின் ரகசியம் என்ன? இது அவசியம் நீ தெரிஞ்சுக்கணும். உன்னுடைய வாழ்க்கையில நீ எப்படி இருக்க, உன் பொண்டாட்டிங்கிற ஸ்தானம் உன் ஜாதகத்துல எப்படி இருக்கு? இன்னைக்கு அமையறதெல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட். இன்னைக்கு லவ் மேரேஜே பாத்தீங்கன்னா
இன்னைக்கு நிறைய பிரச்சனையில இருக்கு. இன்னைக்கு லவ் மேரேஜே நிறைய பிரச்சனையில இருக்கு. காதல் திருமணம் செய்தவர்கள் கூட ஒரு கட்டத்துல பிரிஞ்சு போயிடுறாங்க. சார் நான் லவ் மேரேஜ் பண்ணினேன், இன்னைக்கு மனைவி வந்து புரிஞ்சுக்காம இன்னைக்கு ஒரு சண்டையில இந்த மாதிரி இருக்கு அப்படின்லாம் இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க. அந்த புரிதல் இல்லாம போயிடுது. அப்போ உன்னுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, இதை தான் நம்ம பார்க்க போறோம். 12 ராசிக்கு வாங்க வீடியோக்குள்ள போவோம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எந்தெந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன், எப்படி சொல்லியிருக்கேன் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்கள் மனைவியின் ரகசியம் உங்கள் ராசிக்கு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நடுவில் ஏதோ சந்தேகம் இருந்தால் இமீடியட்டா என்ற ராசிக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. வாழ்க வளமுடன். கடகராசிக்கு மனைவி அமையக்கூடிய ரகசியம், அதாவது ஆயில்யம் கடகராசி, புனர்பூசம் கடகராசி, பூச நட்சத்திரம் கடகராசி. இதில் ஆயில்யம் கடகராசி பர்சன் கொஞ்சம் சக்ஸஸ் ஆன பர்சன். அமையக்கூடிய மனைவி நல்ல மனைவி தான், நல்ல ஃப்ரெண்ட்லியாக நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு. காதலித்தவரே மனைவியாக வருவாரா, இல்லை குடும்பம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் நிறையா தெரிஞ்சுக்கலாம். பூசம் கடகராசியும் சரி, புனர்பூசம் கடகராசியும் சரி, ஓரளவுக்கு கொஞ்சம் 25லேருந்து 27, 28, 30, 31, 33 வயசு வரைக்கும் சில மேரேஜ் நடக்கிறதுலாம் சில விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக நடக்கும். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் கடகராசி பொறுத்தளவுக்கு ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கண்ணால் பார்த்துருக்கேன். சில சில கணவர்மார்களுக்கு அந்த அளவுக்குலாம் மரியாதையெல்லாம் அந்த அளவுக்குலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இது ஒரு இடத்துல நான் நடந்த ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். ஒரு கணவருடைய தலையில இலை ஏதோ விழுந்துருச்சு, இலையோ ஏதோ ஒரு இது தலையில லேசா விழுந்துருச்சு. அது கூட தான் நடந்து வந்துட்டு தலையில பொட்டுன்னு ஒரு அடி அடிச்சாங்க பாருங்க. தலையில ஒரு அடி, ஒன்றும் இல்லைங்க, தலையில இலை இருந்தது, அது எடுத்தேன் அப்படின்னாங்களா. நான் பக்கத்திலே பார்த்துன்னு வந்தேன். என்னால் ஒன்றுமே சொல்ல முடியல. தலையில ஒரு அடி அடிச்சுட்டாங்க. அப்புறமா தலையில இலை இருந்தது, எடுத்து போட்டிருக்கலாம், இல்லை தலையில இலை இருக்கு எடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ரெண்டுமே சொல்லலை. ஒரு அடி தலையில ஒரு அடி. அப்படின்னா என்ன, தலையில என்ன ஊழ்ந்திருக்குன்னு கூட தெரியாம நீ நடந்து வரியா அப்படின்ற ஒரு எண்ணமா இல்லை என்னன்னு தெரியாது. ஆனா அது பாருங்க, ஒரு தலையில ஒரு அடி. ஏன்னா சில விஷயங்கள் சில பேர் அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். சில பேர் அதான் இந்த ரெண்டு, அதாவது காதல் திருமணமா நிச்சயிக்கப்பட்ட திருமணமா அப்படின்னு சொன்னா குடும்பத்தின் கடகராசிக்கு குடும்ப பாசம் முக்கியம். அவங்களுக்கு குடும்ப பாசம் முக்கியம். காதல் இருந்தாலும் என் குடும்பம் ஏற்றுக்கொள்ளுமா என்ற கேள்வி மனதில் இருக்கு. காதலா இருந்தா கூட இன்டர்காஸ்ட் மேரேஜோவோ இல்லை வேற மேரேஜோனா என் குடும்பம் ஏற்றுக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்கும். ஆனால் சில பேர் இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. காதல் கை கொடுமைனா கூடும் வாய்ப்பு உள்ளது. காதலை விட குடும்ப சம்பந்தம் முக்கியமானதாக மாறலாம். குடும்ப சம்பந்தம் இருந்தால் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்குலாம் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. கடகத்தின் காதல் இதயத்தில் தொடங்கும், ஆனால் திருமணம் குடும்பத்தின் கதவை தாண்டித்தான் நடக்கும். இதயத்தில் தொடங்குறது தான் காதல், யாரும் இல்லைன்னா. ஆனால் குடும்பத்தோடைய முடிவுல தான் சில விஷயங்கள் இருக்கு. பாசமானவர் மனைவி எப்படி அமையும்? பாசமானவர், குடும்பத்தை முன்னிலைப்படுத்துபவர், கணவனுக்கு உணர்ச்சி பூர்வமான ஆதரவு தருபவர், உறவுகளை காப்பாற்ற நினைப்பவர், வீட்டில் அமைதி விரும்புவர், கணவனின் மனநிலையை கவனிப்பவர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வரும்போது கணவன் பாசத்தை வெளிப்படுத்தாமல் இருந்தால் அவர் என்னை விரும்பவில்லை என்று மனதில் எடுத்துக்கொள்ளும் வாய்ப்பு உண்டு. அதனால எப்போதுமே கடகராசிக்காக ஒரு பாசத்தோட ஒரு அன்போடு இருக்கணும். அப்படி 95% பலமான மனைவி தான் நல்ல சிறப்பாக இருக்கும். பலவீனம் எப்போ இருக்கும்? சில பலவீனம் எப்போது அதிகமான பாசம், அதிக எதிர்பார்ப்பு நிறைவேறாத போது மௌனம், மனக்கசப்பு, விலகல் என்ற நிலை வரலாம். பாரம்பரிய திசை வடக்கு, வடமேற்கு திசை, சில பேருக்கு மேற்கு திசையிலேருந்து அமையும், தெற்கு திசையிலேருந்து அமையக்கூடிய வாய்ப்பு, சில பேருக்கு உறவுகள் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அந்நிய இதுலையும் சில பேருக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மாமனார் மாமியார் நாத்தனார்லாம் நல்லா சிறப்பாக இருப்பாங்க. சில குடும்பத்தில் அரசல் புரசல சில விஷயங்கள்லாம் இருக்கும். கணவன் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்ற விஷயம் பெரிதாக பேசப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும். யாருக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு அப்படிங்கிறத கரெக்டாக பார்ப்பாங்க. ஒப்பீடு வேண்டாம், பக்கம் பிடித்து, அதாவது மரியாதை கொடுப்பதே தீர்வு அப்படின்னு சொல்லிருக்கு. கணவன் மனைவி சண்டை எதனால வருதுன்னா புறக்கணிப்பு, கணவன் நேரம் ஒதுக்காதது, மாமியார் வீட்டு தலையீடு, பழைய விஷயங்களை நினைவில் வைத்திருப்புகள், சில விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. 25, 28, 29, 31, 32, 35, 36, 40 இந்த மாதிரி சில வயதுகளில் கல்யாணம் பண்ணக்கூடிய சில கல்யாணங்கள் நிலைத்து இருக்கும். சிலது இரண்டாவது திருமணமாக போகும், ரிலேஷன்ஷிப்லையும் போகும். ஸோ சில விஷயங்கள் நீங்கள் பார்த்துக்கணும் எப்படி இருக்கும். என்னை புரிந்து கொள்ள வேண்டும், என்னை கவனிக்க வேண்டும் என்ற, என்னுடன் பேச வேண்டும் என்ற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். மனைவி வந்த பிறகு வாழ்க்கை வீடு இல்லமாகும், உறவு பாதுகாப்பாகும், பணம் வந்து கொண்டப்பட்டு திட்டமிட்டபடி செயலாகும், குடும்பம் ஒன்றாகும், மனம் அமைதியாகும். அதே போல கடகராசி மனைவி சரியாக அமைந்து விட்டால் வெளி உலகில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் வீட்டுக்குள் வந்தால் நிம்மதி மூச்சு விட முடியும். அந்த அளவுக்கு இருக்கும். மனத்தக்க மாண்புடையால் ஆசைத்தர் கொண்டால் விளக்கத்தக்கால் வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல பண்புடன் அமைந்த மனைவி வாழ்க்கை துணை எல்லாத்தையும் மட்டுமல்ல கணவனின் வாழ்க்கை வளர்ச்சியும்
உயர்த்தக்கூடியவர் அப்படின்னு சொல்ல. உலகமே எதிர்த்து நின்னாலும் பரவாயில்லை, வீட்டில் நம்ம பக்கம் ஒருத்தராக இருந்தால் போதும். கரெக்டாக உலகமே எதிர்த்தாலும் நம்ம கோவிலில் இப்படி தான் அப்படின்னு. நீங்கள் போக வேண்டிய கோவில் ஐயம்பேட்டையில் மணக்கால் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது. ஐயம்பேட்டை பக்கத்தில் மணக்கால் அப்படின்னு. கணவன் மனைவி ஒற்றுமையுடன் இருக்க வேண்டுமா? பிரிஞ்சு இருக்கீங்களா? மனதளவில் பிரிஞ்சு இருக்கீங்களா? சேரணும்னு நினைக்கிறீங்களா? கேஸ் நடந்துட்டு இருக்கா, சேரணும்னு நினைக்கிறீங்களா? அந்த நிறைய நல்ல விஷயங்கள் நினைக்கிறீங்களா? மணக்கால் அப்படின்னு பேரு ஐயம்பேட்டையில் இருக்கு. ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பா நல்ல விஷயங்கள் நடக்கும். சுபம். இதுவரையில் நாம் பார்த்தது 12 ராசிக்கான உங்கள் ராசிக்கு மனைவியின் ரகசியம். இது பொதுவான ராசி பலன்கள். இப்ப நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொதுவான ராசி பலன். இதுவே 100% எல்லாருக்கும் பலிக்கும். அதையும் நான் சொல்லிடுறேன். 100%ல 200% பலிக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை தீர பார்க்கணும். மனைவின்னா அந்த மனைவி ஸ்தானத்தை மட்டும் வச்சுப்பார் எப்படி இருக்கு. சில பேர் கணவர் வெளிநாட்டில் இருப்பாங்க, மனைவி சென்னையில் இருப்பாங்க, இல்லை வேற ஏதாவது ஒரு ஊரில், தமிழ்நாட்டில் வேற ஏதாவது ஊரில் இருப்பாங்க. கணவன் அங்கேருந்து சம்பாரிச்சுட்டு இருப்பாங்க. இங்கே மனைவி போகிற போக்கே சரியா இருக்காது. இதெல்லாம் நிதர்சனமான கணவனுக்கு தெரிய வரும்போது அந்த குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள், அது ஒரு சமூக பிரச்சனையாக எவ்வளோ பெரிய விஷயமா வருது. பேசி தீர்க்க வேண்டிய இடத்துல கொலை வரைக்கும்லாம் போகக்கூடிய சமாச்சாரங்கள்லாம் நம்ம நிறைய இன்றைய சூழ்நிலையில் பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளவோ விஷயங்கள்லாம் பார்க்குறோம். அதனால உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்தேன்னா உங்களுக்கு எப்படிங்கிறது, உங்கள் மனைவி எப்படி, உங்களுடைய மனைவி ரகசியம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சுபம். வாழ்க வளமுடன்.